So good evening, students. Today we'll see the current affairs analysis dated from 13th to 15th June 2026. The first article related to the person with disabilities, equality for the person with disability. Author the Hindu paper on the editorial page, open it page, it was mentioned equality. So person with disabilities, they are not getting the proper பென்ஷன்ஸ். சிலருக்கு 300, சிலருக்கு 500, சிலருக்கு 3000 வரைக்கும் கிடைக்குது. அது ஒரு மினிமம் இதாக வந்து கொடுக்கப்படலை அப்படின்றத இதில் எக்ஸ்பிளனேஷன். ஸோ அண்டர் ரைட் டு பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 the person with disabilities யார் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. The person with long term physical, mental, intellectual, sensory impairments ப்ராப்ளம் இருக்கிறவங்க, they will be considered, they are not, if they are not interacting with the societal norms, societal பண்ண முடியல அப்படின்னா they will be called as disabled people. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we having 2.68 crore population is disabled. அதுல மேல எடுத்துக்கிட்டீங்கன்னா that is world Indian populationல 2.2%. அதுல மேல் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 56%, that is 1.5 crore. ஃபீமேல் வந்து 4.4%. that is 1.18 crore. Majority of disabled வந்து ரூரல் ஏரியால இருக்காங்க. that is 69% அவங்க வந்து ரெசிடென்ட்ஸ் வந்து ரூரல் ஏரியால இருக்காங்க. 69% ரூரல். அதே இது அர்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 0.81%. 81 crore, that is 1.86 crore were in the rural area total. சரியா? ஸோ அப்படின்னா 31% அர்பன் பீப்புள் ஆர் அர்பன் பாப்புலேஷன் டிசேபிள்டு இருக்காங்க. 0.8 crore அப்படின்றப்போ. ஸோ சேலஞ்சஸ் என்னன்னா ஃபேமிலி, இதெல்லாமே நார்மல் பாயிண்ட்ஸ் தான். யூ கேன் ஸ்டடி. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஃபேமிலி ஸ்டிக்மா, ஸோ வீட்டை விட்டு அவங்கள ஒதுக்கி வைக்கிறது. டினையல் ஆஃப் கன்சீல்மெண்ட், ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல ப்ராப்ளம் இருக்கு. அப்புறம் ஹார்ம்ஃபுல் ப்ராக்டிசஸ், தட் இஸ் சூப்பர்ஸ்டிஷன், அவங்களுக்கு லைக் ஈவில்னால அவங்க எஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப். சோஷியல் பாய்காட், நல்ல இதில் எதுவுமே அவங்கள கூட மாட்டாங்க, நல்ல ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. அப்புறம் ப்ராப்பர்ட்டி டிப்ரிவேஷன், அவங்களுக்கு வந்து எந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கிடைக்காது, சொத்துக்கள் கிடைக்கிறது. மேரேஜ் டிஸ்கிரிமினேஷன், ஸோ அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பொண்ணு பார்த்து வைக்க மாட்டாங்க, சொசைட்டியில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது போத் வில் ஆல்சோ கெட் அஃபெக்டட். இப்போ ஆணுக்கு பொண்ணு கிடைக்கிறதுல கஷ்டம், பொண்ணுக்கு மேரேஜ் டிஸ்கிரிமினேஷன். ஜெண்டர் வல்னரபிலிட்டி, டிசேபிள்ல உமன் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. உமன் எக்ஸ்க்ளூஷன், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்ராசிட்டிஸ், ரேப், இந்த மாதிரியான த்ரெட்னிங் எல்லாம் அதிகமாக இருக்கு. அப்புறம் அக்சசிபிலிட்டி டெபிசிட், நமக்கு ரயில்வே ஸ்டேஷன்ஸ், பேங்க்ஸ், பப்ளிக் பிளேசஸ், பார்க், இதெல்லாம் அக்சசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி அவங்களுக்கு. அதுமாதிரி டேட்டா டிஃபிஷியன்சி, ஸோ இது ப்ராப்பரான டேட்டாஸ் நமக்கு கிடையாது. இதில் எவ்வளோ பேர் வந்து 70% மேலே அஃபெக்ட் ஆயிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து லெஸ் அஃபெக்டட் அப்படின்ற அந்த வேறு குறிப்புகள் நம்மகிட்ட கிடையாது. ஹெல்த் கேர் இன்அக்சசிபிலிட்டி, அவங்களுக்கான ப்ராப்பர் சப்போர்ட்டிவ் டிவைசஸ் இதெல்லாம் வாங்குறதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. எஜுகேஷனல் எக்ஸ்க்ளூஷன், அவங்களுக்கு படிக்கிறதும் அவங்க ட்ராப் பண்ணிடுறாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். எம்ப்ளாய்மெண்ட் கேப், அப்புறம் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அதில் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல்ஸ் 45% டோட்டல் இதில் டிசேபிள்டு பீப்புளில் 55% இல்லிட்ரேட்டாக இருக்காங்க. அதில் ஃபீமேல் எடுத்துன்னா 42%, 45%, மேல் வந்து 62% இல்லிட்ரஸி. ஸோ இதெல்லாமே ப்ராப்ளம். ஸோ இப்போ நியூஸ் ஆர்டிக்கல் வந்ததுக்கான ரீசன், தேர் ஷுட் பி அ மினிமம்
universal disability pension floor rate, minimum universal disability pension floor rate. இதை நீங்க மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் சொசைட்டி பேப்பர்ல பயன்படுத்த முடியும். அது என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்திரா காந்தி நேஷனல் நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு 8 ப்ரோக்ராம் இருக்கு. அதுல இந்திரா காந்தி நேஷனல் டிசபிலிட்டி பென்ஷன் ஸ்கீம் கவர்ஸ் ஸ்மால் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் பர்சனல் டிசபிலிட்டிஸ். 300லேருந்து 500 ரூபா கொடுக்குறாங்க. அப்படின்னா 70க்கு மேல இருக்காங்க அப்படின்னா they will get 500. அது கீழே அப்படின்றப்ப 300 கிடைக்கும் மந்த்லி, இயர்லி, மந்த்லி சாரி. a few offerings they will get 1000 to 3000 also. ஸோ இதுல டிஸ்பாரிட்டி இருக்கு அப்படின்றதா சொல்றாங்க. எல்லாருக்கும் அது கிடைக்கிறது இல்லை. இந்தியா பொறுத்தவரை we spends only 0.02% on GDP for disabled people. அது மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் வந்து 0.12 அப்படின்னா இந்தியாவோட 6 மடங்கு அதிகம்ன்றாங்க. OECD கண்ட்ரிஸ் இந்தியாவோட 110 மடங்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆஸ்திரேலியா 20 டைம்ஸ் அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்க இவங்களோட வாழ்வுக்காக. சரியா? அது மாதிரி பிரேசிலும் அதே மாதிரி தான் 6 டைம்ஸ் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. டேட்டாஸ் எல்லாமே இருக்கு, நீங்கள் படிச்சுக்கலாம். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிக்கிள். இல்லை வே ஃபார்வர்டில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் அ நியூ ஐடியா மென்ஷன் பை தி ஆத்தர். அது பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ளோர் ரேட்டை மென்ஷன் பண்ணியாச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு பேஸான ஒரு அமௌண்ட் கிடைக்கும். யூனிவர்சல் ரேட் வில் பி கிவன் ஃபார் எவ்ரி ஒன். அதுக்கு பிறகு இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்காது அப்படின்றத இந்த ஆத்தரோட எக்ஸ்பிளனேஷன். The next article related to the El Nino. So El Nino, that is El Nino Southern Oscillation, end zone பேரு. Actually என்ன அப்படின்னா, there is a equator area ல you having a pressure belt. So இதுல equatorial low pressure belt area. So there is a convergence of northeast and southeast trade winds. இதில் இந்த விண்டு வந்து ஃப்ளோ ஆகும். இந்த விண்டோட மூவ்மெண்ட்னால ஓஷனிக் வாட்டரும் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். விண்டு ஃப்ளோ டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகும் இங்கே இருக்கக்கூடிய. ஸோ த வாட்டர் வில் ஃப்ளோ ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்டர்ன் டைரக்ஷன் நோக்கி தான் மூவ் ஆகும். அங்கேருந்து இங்கே வர்றது கவுண்டர் இக்விட்டோரியல் கரண்ட்னு பேர். திஸ் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் கால்ட் அஸ் இக்விட்டோரியல் கரண்ட்னு பேர். அப்புறம் இது பேலன்ஸ், ஒரே சைடு போகிறத பேலன்ஸ் பண்ணி காம்பன்சேட் பண்ணுறதுக்காக there will be a flow of water that is called as counter equatorial current. ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நமக்கு நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய, இப்போ எக்ஸாம்பிள் there are 2 landsன்னு எடுத்துக்கோங்க between Australia and South America. This is South America, visibility இருக்கா? This is Australia. இந்த ஏரியாவில் you having the crossing of equator. இப்போ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து இந்த சவுத் ஈஸ்ட் சைடு வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு போகுது அப்படின்னா, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹீட் வாட்டர் வில் பி டிரான்ஸ்ஃபர்ட் திஸ் சைட். ஸோ திஸ் வாட்டர் வில் பி மோர் வார்மர். இந்த இடம் தண்ணி ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் ஹேப்பன், தேர் வில் பி லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும் ஹீட்டுனால, அண்ட் தேர் இஸ் அ ரைசிங் ஆஃப் ஏர். அப்போ இங்கே கிளவுட் ஃபார்மேஷன் நடக்கும். கிளவுட்னால இங்கே ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும். அப்புறம் இங்கே வந்து விழும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர் இந்த பக்கம் வரும்போது தேர் வில் பி அப் டவுன் லைக் அப்வெல்லிங் இருக்கும். கீழே இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வாட்டர் மேலே வரும், ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய கோல்டு வாட்டர் இங்கே வரும். ஸோ அதனால இந்த இடம் வந்து கோல்டாக இருக்கும். திஸ் வில் பி ஹை ப்ரெஷர் ஏரியா, திஸ் வில் பி லோ ப்ரெஷர் ஏரியா. திஸ் வில் கிரியேட் ரெயின்ஃபால். இது நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல. ஸோ இந்த ஓஷனிக் கரண்ட் சர்க்குலேஷன் இப்படி இருக்கும், இந்த மாடலில் இருக்கும். இது என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லினோ அக்கர் ஆகும்போது the winds will become weaker. The southeast trade wind will become weaker. சவுத் trade wind வீக் ஆகுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர் இந்த பக்கம் கொண்டு போக முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்லி திஸ் ஏரியா வில் ரிமைன் த வார்ம். அது இதை விட அதிகமா இங்க இருந்து தண்ணி இங்க இருந்து இங்க விண்டு போகல, ஆனா காம்பன்சேட்டரி இந்த பக்கம் போறது பேலன்ஸ் பண்றதுக்காக அங்க போற வாட்டர் இங்க ரிட்டர்ன் வரும். அந்த காம்பன்சேஷன் கரண்ட் வில் கம். அப்ப இங்க இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர் இங்க வரும். அப்போ வாட் வில் ஹேப்பன் கம்பேரிங் டு ஹியர் இட் வில் பி மோர் வார்மர். ஸோ இங்க என்ன நடக்கும்னா இங்க கிளவுட் ஃபார்மேஷன் நடக்கும் பிகாஸ் ஆஃப் கன்வெக்ஷன் கரண்ட். இங்க வந்து உங்களுக்கு கிளவுட் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ ஹியர் இட் வில் பிரிங் ரெயின்ஃபால். இங்க இருக்கக்கூடிய இந்த ஏரியால கோல்டு, ஸோ இது வந்து இங்க ஃபால் ஆகும். சரியா? இங்க
இங்க இருக்கக்கூடிய தண்ணி இங்க போறதுனால இங்க வேக்யூம் கிரியேட் ஆனா அடியில இருக்கக்கூடிய தண்ணி இங்க வரும். அப்போ நியூட்ரியன்ஸ் வில் பி தேர். ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இங்க அதிகமாக இங்க டெசர்ட்டா மாறும். இங்க வந்து மோர் சைக்ளோன் இல்லைன்னா ரெயின்ஃபால் அக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அதிகமான மழை பெய்யும். அப்போ இங்க நார்மலா இது அட்டகாமா டெசர்ட் ஏரியா, பெருச்சில்லி ஏரியா. இட் ஒன்ட் கிரியேட் எனி ரெயின்ஃபால் இன் திஸ் ஏரியா. அப்போ அங்கே மண்ணுகள் வந்து லூஸா இருக்கும். ஒரே நேரத்தில் மண்ணுகள் எல்லாம் போய் கடல்ல இறங்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஃபிஷ் ப்ரொடக்ஷன் வில் கெட் அஃபெக்டட். பிகாஸ் ஆஃப் த வார்ம் ஃபிஷ் ப்ரொடக்ஷனும் ஸ்டாப் ஆகும். திஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் எல்னினோ அப்படின்னு அவங்க ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து முன்னாடி பேர் வச்சிருக்காங்க. இது பேர் தான் எல்னினோ. ஸோ கோல்டு இருக்கக்கூடிய இடத்துல வார்ம் வாட்டர் ஃபில் ஆகுறதுக்கு பேரு எல்னினோன்னு பேரு. அட் த சேம் டைம் ஹவு இட் இஸ் அஃபெக்ட் இந்தியா அப்படின்னா, இந்தியாவில் உங்களுக்கு நார்மலா மழை பெய்யறது 2 சீசன் தான். ஒன்று வந்து சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட், இங்க இக்குவேட்டர் கிராஸ் ஆகும்போது இட் வில் கம் லைக் சவுத் வெஸ்ட் ட்ரேட் விண்ட். இது வந்து இந்தியாவோட லேண்டில் மவுண்டன்ஸ்ல இடிக்கும் போது இட் வில் கிரியேட் அ ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். அதன் மூலமா உங்களுக்கு இன்னொரு மழை வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன். இதை பத்தி நம்ம பேசல. இப்போ நீங்க சவுத் வெஸ்ட் ட்ரேட் விண்ட் மட்டும் பாருங்க. சவுத் வெஸ்ட் ட்ரேட் விண்ட் இஸ் கால்ட் அஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஃபார் இந்தியா. அப்போ வென் தெர் இஸ் எல்லினோ அக்கர் ஆகுறது ரீசனே சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் வந்து வீக்கனிங் ஆகுது. அதனாலதான் எல்லினோ அக்கர் ஆகும். அப்போ சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் வீக்கனிங் ஆகுதுன்னா யூ ஒன்ட் கெட் தி சவுத் வெஸ்ட் ட்ரேட் விண்ட். இது இருந்தால் தான் உங்களுக்கு இங்க கன்வெர்ட் ஆகி வரும், டைரக்ஷன் மாறி வரும். ஸோ அப்படி இல்லை அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்லி யூ வில் கெட் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் ட்ராட், மழை இருக்காது. ஸோ இதுதான் இப்போ வருதுன்றாங்க, சூப்பர் எல்லினோன்றாங்க. முன்னாடி இருந்ததை விட ரொம்ப 0.5 டிகிரி செல்சியஸ் வந்து வார்மா இருக்கும் ஓஷியனிக் வாட்டர். 1950 டைம் பீரியட்ல அக்கர் ஆனதை விட ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லப்படுது. இது வரைக்கும் வந்ததை விட பவர்ஃபுல். நவம்பர் டு ஜான்ல அக்கர் ஆகும்ன்றாங்க. இப்பவே அது ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இட் வில் டேக் டைம். இந்த வாட்டி மான்சூன் நமக்கு பெரிய அளவு லாஸ்ட்ல தான் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிளஸ் நெக்ஸ்ட் இயர் 2027 வில் பி தி ட்ராட் இயர் அண்ட் த ஹாட்டஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லப்படுது. இது வரைக்கும் அக்கறானது ஹாட்டஸ்ட் இயரா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. 0.7 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நார்மலை விட டெம்பரேச்சர் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கடல் பகுதிகள், கடல் வெளியில. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். ஸோ எல்லினோ லானினான்றது இது திருப்பியும் அப்படியே கண்டினியூ ஆகாது, இட் வில் ரீப்ளேஸ். ஸோ இந்த எல்லினோ முடிஞ்சு திருப்பியும் இந்த சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகும்போது த சேம் திங் வில் ஹேப்பன். திருப்பியும் பழைய மாதிரி இங்க இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர் இங்க போகும். ஸோ அப்வெல்லிங் ஆஃப் கோல்டு வாட்டர் ஹியர். ஸோ ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இங்க அதிகமா இருக்கும், இங்க ரெயின்ஃபால் இருக்கும். அட் த சேம் டைம் வில் ஆல்சோ கெட் ரெயின்ஃபால். நான் உங்களுக்கு கான்செப்டை சிம்பிளா சொல்லியிருக்கேன், கிளாஸஸ்ல இன்னும் டீட்டெயில்டா வரும் உங்களுக்கு. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ப்ராஜெக்ட் குஷா அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் டிஆர்டிஓ லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வி வில் ஆல்சோ ஹேவ் தி ட்ரைம் மாடல் S400 மாடல் டிஃபென்ஸ் சிஸ்டம். இட்ஸ் அன் இன்டர்செப்டார். நம்ம S400 நீங்க பார்த்துருப்பீங்க, ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்கினோம். மிசைல்ஸை வந்து தாக்கி அழிக்கக்கூடியது. ஸோ வி ஹேவ் பர்ச்சேஸ் ஃப்ரம் ரஷ்யா. இட்ஸ் வெரி காஸ்ட்லி. இப்போ நமக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் டைம் பீரியட்ல நமக்கு அங்கிருந்து பாகிஸ்தான் கிட்ட இருந்து வந்த மிசைல்ஸ் எல்லாம் இடைமறித்து அழித்தது எல்லாமே S400 பிரம்மோஸ் ரக ஏவுகணைகளை நம்ம தாக்குதலுக்கு பயன்படுத்தினோம். இப்போ இந்த இது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறனால ரஷ்யா இப்போ தே ஆர் என்கேஜிங் இன் வார். ஸோ த ப்ராஜெக்ட் இஸ் கெட்டிங் டிலே. நம்ம அவங்கள்ட்ட இருந்து அதிகமாக ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம வர்றதுல டிலே இருக்கு. ஸோ வி ஆர் கிரியேட்டிங் திஸ். டிஆர்டிஓ வந்து இதை உருவாக்கிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் குஷான்ற பேர், லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது நம்ம இந்தியன் ராணுவத்துக்கிட்ட வரும்போது இட் வில் பி அ கேம் சேஞ்சர். தட் வில் பி M1, M2 அண்ட் M3 ரேஞ்ச். 3 விதமான ரேஞ்ச் வந்து கிரியேட் பண்றாங்க. M1 ரேஞ்ச் எடுத்தீங்கன்னா 150 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அட்டாக் பண்ணக்கூடியது. இது 250 கிலோமீட்டர்ஸ். இது 350ல இருந்து 400 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும். ஸோ ஏர் வார்னிங் மிசைல் சிஸ்டம். இது லேண்ட்ல இருந்து அடிக்கக்கூடியதுல இருந்து பாதுகாக்கக்கூடியது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ். ஸோ இது நமக்கு வந்து இண்டிஜினஸா இருக்கும். எதிரி நாடுகள், பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ட்ட இருந்து வரக்கூடிய மிசைல்ஸ்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிற ஹெல்ப் பண்ணும். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ. இப்போ ரீசெண்டா ஏர் இந்தியாவோட ஆக்சிடென்ட் நடந்து 1 இயர் ஆயிடுச்சு. அதோட ரிப்போர்ட் இன்னும்
ப்ராப்பராக அவங்க சப்மிட் பண்ணலை. இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான இன்டீரியம் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ யூபிஎஸ்சி மைட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். இப்போ ரீசெண்டாக ப்ரிலிம்ஸ்லேயே கேட்டிருந்தாங்க இது ரிலேட்டடாக. ஸோ இட் வாஸ் கிரியேட்டட் இன் 2012. இட்ஸ் அ பாடி அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் அண்ட் ஏவியேஷன். முன்னாடி இட் இஸ் கால்ட் அஸ் ஏர் சேஃப்டி டைரக்டரேட்னு பேர், டிஜிசிஏ கீழே வரும். இப்போ வந்து இட் வாஸ் கிரியேட்டட் சார் ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ. ஸோ இட்ஸ் நாட் லைக் சிபிஐ. தே won't punish any people, they won't arrest any people. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஆக்சிடென்ட்ஸுக்கான சீரியஸ்னஸ், அக்கரன்ஸுக்கான ரீசன், சேஃப்டி என்னெல்லாம் நம்ம தவறி இருந்தோம் அப்படின்ற கண்டுபிடிச்சு அடுத்து ரெக்டிஃபை பண்றது தான் இந்த ரிப்போர்ட். இட்ஸ் நாட் ஃபார் பனிஷ்மெண்ட். Empowered with immediate unrestricted access to relevant evidences from any agency. எந்த ஏர்கிராஃப்ட் கிட்ட இருந்து அவங்க டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியும். அப்புறம் இன்வெஸ்டிகேட்ஸ் த ஏர்கிராஃப்ட் 2000 இதெல்லாம் நீங்க ட்ராப்ல வைப்பாங்க. 2250 kg வரைக்கும் இருக்கக்கூடிய விமானங்கள், கார்கோ விமானங்கள், பேசஞ்சர்ஸ் விமானம், இதுல டிஃபென்ஸ் வராது. ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடிய வெயிட் இருக்கக்கூடிய விமானங்களை மட்டும் தான் இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். ப்ரிவென்டிங் ஃபியூச்சர் ஆக்சிடென்ட்ஸ், அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இட்ஸ் நாட் லைக் சிபிஐ ஃபைல் பண்ணி உங்களை தப்பு பண்ணவங்களை அரெஸ்ட் பண்றதில்ல. தே வில் கிவ் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஃபியூச்சர் ஆக்சிடென்ட்ல இருந்து இனிமே வராம இருக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் தான் ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ பண்ணக்கூடியது. ஸோ இட் இஸ் அண்டர் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஏர் கிராஷஸ் கன்வென்ஷன். தெர் இஸ் அ 1944 Chicago Convention is there, Civil Aviation Authority of the World, International Civil Aviation Organization இது கீழே தான் இருக்கு. இட் வாஸ் கிரியேட்டட் அண்டர் திஸ் கன்வென்ஷன். 1944ல சிகாகோ கன்வென்ஷன்ல அது உருவாக்கப்படுது. இட்ஸ் அ ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி ஆஃப் யுனைடெட் நேஷன், ஹெட் குவார்ட்டர் இன் மொனாட்ரல், கனடால இருக்கு. அது கீழே தான் இதுவும் செயல்படுது. சரியா, அதோட லைக் ரூல்ஸ் படி. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் article. The next article related to India-France relation. So Indian Prime Minister visited France. ஸோ அங்கே என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்ற மெயினாக ரொம்ப டீட்டெயில்டாக இல்லாமல் ஷார்ட்டாக நம்ம இப்போ டிஃபென்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள், நம்ம அணு உலை சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தை பண்ணுறோம். அது ரிலேட்டடாக நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்ற மட்டும் பார்ப்போம். ஸோ ஹிஸ்டாரிக்கலாக நம்ம கூட ஃப்ரான்ஸ் வந்து லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ நியூக்ளியர் ஃபியூவல் தாராப்பூர் பிளான்ட்டுக்கு 1984ல வென் வி காட் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றப்போ அவங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. தாராப்பூர் பிளான்ட் ரன் பண்ணுறது நியூக்ளியர், பிகாஸ் வி ஹேட் லாட் ஆஃப் சாங்ஷன்ஸ் ஃப்ரம் தி யூஎஸ். அந்த டைமில் ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாக 1998ல வி ரைஸ்ட் அவர் என்கேஜ்மெண்ட் வித் ஃப்ரான்ஸ். எக்கனாமிக்கில் 11வது ஃபாரின் இன்வெஸ்டராக இந்தியாவில் இருக்காங்க. $10 பில்லியன் 2000ல இருந்து 2022 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் எஃப்டிஏல இட் இஸ் 1.7%. அது மாதிரி சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். 6 நியூக்ளியர் பவர் பிளான்ஸ், யூரோப்பியன் ப்ரெஷரைஸ் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பிரான்ஸ் கம்பெனி தான் நம்ம ஹெல்ப் பண்ணுது. அது மாதிரி யூஎன்எஸ்சி என்எஸ்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் வாங்குறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த டிஃபென்ஸ் கோஆபரேஷன் செகண்ட் லார்ஜஸ்ட் டிஃபென்ஸ் சப்ளையர் ஆஃப்டர் ரஷ்யா. இவங்க தான் இப்போ டாப்ல இருக்காங்க. அது நம்ம ரஃபேல் விமானம், ஸ்கார்பியன் சப்மரைன்ஸ் எல்லாம் இவங்க கிட்டே இருந்து நம்ம இப்போ ஸ்கார்பியன் சப்மரைன்ஸ் வந்து இவங்க டைப்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்புறம் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். அதனால தான் அந்த டீலில் வந்து இவங்க இப்போ செகண்ட் பிளேஸ்ல வந்துட்டாங்க. டாடா ஏர்பஸ் பார்ட்னர்ஷிப். ஸோ C295 இதில் வந்து பிரைவேட் இருக்கு. C295 லாஜிஸ்டிக் சர்வீஸ் அப்படின்னா ஆர்மி பீப்புளை எடுத்துட்டு போய் விடுறதுக்கு C295. அது நம்ம டாடா கம்பெனியும் ஏர்பஸ் அவங்க நிறுவனம் அவங்க சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இண்டிஜினியஸ்லி வி ஆர் மேக்கிங். கிளைமேட் சேஞ்ச், கிளீன் எனர்ஜிலையும் தே ஆர் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங். ஜாயிண்ட் மிஷன் ஆன் ஸ்பேஸ், அப்புறம் ஜாயிண்ட் எர்த் அப்சர்வேஷன் மிஷன் த்ரிஷானா அப்படின்ற ப்ராஜெக்ட்ல. அதுக்கு முன்னாடி வி ஹேட் லாட் ஆஃப் மேகா ட்ராபிக்ஸ் அப்படின்ற சேட்டலைட் லான்ச்சிங்ல நிறைய இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஹரிசான் 2047 அப்படின்ற அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ரீசெண்ட்ல நம்ம பண்ணது. சூப்பர் கம்ப்யூட்டிங், கிளவுட் கம்ப்யூட்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் டெக்னாலஜிஸ் இதெல்லாமே நம்ம கோஆபரேட் பண்றதுக்காக வி சைன் திஸ் அக்ரிமெண்ட். அண்ட் தென் கரண்ட்லி நடந்த மீட்டிங்ஸ்ல என்னென்ன சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சொல்றேன். கிரியேஷன் ஆஃப் இந்தியா பிரான்ஸ் ஏஐ ஒர்க்கிங் குரூப், ஏஐ கவர்னன்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்காக. அப்புறம் அலைடு செக்டார்ஸ், ஏரோநாட்டிக்ஸ்,
இது கூட எம்ஓஇ சைன் பண்ணப்பட்டிருக்கு. யூபிஐ இன் பிரான்ஸ், ஆல்ரெடி யூபிஐ வந்து அங்கே பயன்படுத்த முடியும் பிரான்ஸ்ல, அதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் 10 இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸுக்கு வந்து ஸ்டேஷன்ஸ் இன் பிரான்ஸ் பாரிஸ்ல அமைக்கிறதுக்கு தேர் ஹெல்பிங். இதெல்லாமே இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் தென் வி ஹேவிங் இந்தியன் ஓஷன் என்கேஜ்மெண்ட் ஆல்சோ, மேரிடைம் செக்யூரிட்டி, அப்புறம் லா பெரோஸ் அப்படின்ற எக்ஸசைஸ், பாரிஸ், டெல்லி, கேன்பரா ஆக்சிஸ், பிரெஞ்ச் பைவோட் பாலிசி, இதெல்லாமே இவங்க கூட நம்ம அக்ரிமெண்ட் பண்றது. இவங்க கூட சேர்ந்து ஆப்பிரிக்காலையும் வி ஆர் ஆல்சோ என்கேஜிங் in lot of countries, largest EU trade partner of Africa in Africa. So these are the things are important related to this visit as well as previous lab. The next article related to the beyond E20. Beyond E20 அப்படின்றது நம்ம எத்தனால் 20, இப்போ நீங்க பைக்ல கார்ல எல்லாம் E20 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா 20% நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல் இஸ் பிளண்டட் 80 to 20, அதான் அந்த E20ன்றது எத்தனால் 20ன்றது அதோட மீனிங். 80% வந்து பெட்ரோலா இருக்கும். ஃபிளெக்ஸ் ஃபியூயல் அப்படின்றது E85, E100. இது வந்து பிரேசில் போன்ற நாடுகளில் இப்போ 100 யூஸ் பண்றாங்க. இந்தியாவில் 85 வந்து இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க ஃபிளெக்ஸ் ஃபியூயல். இட் வாஸ் லான்ச். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பெட்ரோலோட இம்பார்ட்டன்ஸை குறைக்குது. ஏன்னா வி ஹேவிங் சுகர் கேன், மொலசஸ்ல இருந்து நம்ம இல்லை உணவு கழிவுகள், கார்ன்ஸ், இதுல இருந்து எல்லாமே எத்தனால் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவோம். பிரேசில் இஸ் அ கண்ட்ரி ஹேவிங் ஃபிளெக்ஸ் ஃபியூயல் லைக் திஸ். அது மாதிரி அவங்க பெட்ரோலுக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்து 20% பண்ணியிருக்கோம். இப்போ எத்தனால் யூஸ் பண்றதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் மைலேஜ் பிரச்சனை, இன்ஜின்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே பெட்ரோல் இன்ஜின்ஸ், அப்போ கொரோஷன் ரெசிஸ்டன்ட்ல இருக்கு. ஆனால் நம்ம எத்தனால்ல வந்து தண்ணி அதிகமாக இருக்கும். நம்ம எத்தனால் பிளெண்டிங் பண்ணும்போது தண்ணி வந்து இன்ஜினை வந்து கொரேஷன் பண்றது அப்படின்னா அரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ டேமேஜ் ஆகுறது, பிளஸ் அதோட எஃபிஷியன்சி வில் பி லெஸ் கம்பேரிங் டு த பெட்ரோல். ஸோ மைலேஜ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாமே இதுக்காக இன்னும் நம்ம ப்ரிப்பேர்ட் ஆகணும் அப்படின்றது இந்த ஆர்டிகிள் சொல்லுது. அதுக்கெல்லாம் நம்ம பண்ணல அப்படின்றது. அது மாதிரி பிரேசில்ல இதெல்லாம் பண்ணாலுமே பெட்ரோல் அதிகமாக இருக்கக்கூடிய தட் இஸ் 20. இப்போ நம்ம E30 25க்கு மாறிட்டு இருக்கோம். அப்புறம் 30 டார்கெட் வச்சிருக்கோம். இப்போ லாஸ்ட் இயர் நம்ம 20 அச்சீவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 30, அதுக்கு பிறகு we need to go by flex fuel இப்போ இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதுக்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். இப்போ கஸ்டமர்ஸ் ஆல்சோ நீட் டு கிவன் சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆர்டிகிளை பொறுத்த வரைக்கும். ஃபியூவல் சாய்ஸ் நமக்கு இல்லை, எது இருக்குதோ அதை தான் நம்ம வாங்க முடியும். இப்போ சப்போஸ் எத்தனால் எனக்கு வேணாம், பெட்ரோல் ஐ எம் அஃபோர்டபுள் டு பர்ச்சேஸ் அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து 100% பெட்ரோல் ஆப்ஷன் நம்ம நாட்டில் கிடையாது. பவர் பெட்ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன், அதுல எத்தனால் கலக்க மாட்டாங்க. அதில் கலந்தா வருதா? ஓகே. அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற பிரேசில் எல்லாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. அதில் அப்புறம் ப்ராப்ளம்னா மைலேஜ் ட்ராப் ஆகும், இன்ஜின் கொரேஷன் ஆகுறது, நோ ஃபியூவல் சாய்ஸ். அதை நான் சொன்னேன். இக்னிஷன் இஷ்யூ, விண்டர் சீசன்ல எத்தனால் ஃபியூவல் நம்ம 100% பயன்படுத்தினா அந்த வண்டிகளை ஸ்டார்ட் பண்றதுல ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும். ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஆட்டோ மேக்கர்ஸ் எடுத்துன்னா டிரான்சிஷன் டைம் ஆன மாருதி போன்ற நிறுவனங்கள், டாடா போன்ற நிறுவனங்கள்லாம் இந்தியன் நிறுவனங்கள். ஸோ அவங்க வந்து அதை பழைய மாடல்ல இருந்து புதிய மாடல் அடாப்ட் பண்ணி டிரான்சிஷன் பண்றது வி நீட் டு கிவன் டைம். அது வந்து இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் இஸ் ஆல்சோ தேர். சுகர் கேன் ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் வச்சிருக்காங்க, பிக் சுகர் கேன் ஃபார்மர்ஸ். ஸோ தே ஆர் ஆல்சோ ப்ரெஷரிங் த கவர்மெண்ட்ஸ், பாலிடிக்ஸ்ல இருக்கு அப்படின்றது சொல்லுவாங்க. அவங்க இதை கொண்டு வரது ட்ரை பண்றாங்க அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ வி நீட் டு லேர்ன் லெசன்ஸ் ஃப்ரம் பேசில் அப்படின்றது. ஃபிளெக்ஸ் ஃபியூயல் இருக்கு, அட் த சேம் டைம் தே ஆர் ஆல்சோ ப்ரொவைடிங் ஃபார் நார்மல் பெட்ரோல் ஆல்சோ. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை வந்து கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்றது. பிளெண்டட் பெட்ரோல் 27லேருந்து 32% வரைக்கும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. மற்றபடி நார்மலா E100ம் இருக்காங்க, E100 E85ம் கொடுக்குறாங்க. 20 to 25% ஸ்டாப் பண்ணிடுறாங்க மற்ற பெட்ரோலுக்கு. அப்போ அந்த ஆப்ஷன் நமக்கு இல்லை. இப்போ 20 வரைக்கும் பண்ணியிருக்கோம். இனி நம்ம அதிகப்படுத்தும் போது நமக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்காது, 20% அப்படின்ற ஆப்ஷன் கிடைக்காது. இட் வில் டேமேஜ் த இன்ஜின் ஆல்சோ. அப்போ பழைய கார்கள் வச்சிருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்றது இந்த ஆர்டிகிளோட எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி யுனெஸ்கோ. ஜுவான்சாங்னா நம்ம படிச்சிருக்கக்கூடிய பர்சன் தான், யுவான் ஷாங். அவர் தான் இந்தியாவுக்கு வந்த ஃபாரின் டிராவலர் ஃப்ரம் சைனீஸ் டிராவலர். அவரோட ஒர்க் எல்லாமே அவர் இங்கேருந்து கலெக்ட் பண்ணிட்டு போன புத்திஸ்ட் ரிலேட்டட்
அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவர் வச்சிருக்காரு. ஸோ அந்த இது வந்து பத்திரப்படுத்தப்பட்டிருக்கு. அது வந்து யூஎஸ் நாமினேஷன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யுனெஸ்கோ, யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் எல்லாமே ப்ரிசர்வ் பண்ற, எஜுகேஷனை ப்ரமோட் பண்றதுக்கான ஆர்கனைசேஷன். யுனைடெட் நேஷன் ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி 1945 it was created under this UN body. 5 main areas: education, natural sciences, social, human sciences, culture, communication, etc. 194 நாடுகள் மெம்பரா இருக்காங்க. Supports to eliminate illiteracy, extension for free education, அப்புறம் clearing the house for the exchange of ideas, work with the NGOs கூட ஒர்க் பண்றது. அவங்க தான் இந்த கல்ச்சரல் ரிலேட்டட் இதை ப்ரிசர்வேஷன் பண்ற கன்சர்வேஷன் எஃபோர்ட் எடுக்கிறாங்க. ஷியான் சாங் எடுத்து நான் ஒரிஜினல் நேம் வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சென் இ, சைனால அவரோட நேம். when he came to India he is called as Yuan Zhong. நம்ம இந்தியால கூப்பிட்ட பேரு. Chinese Buddhist monk. He is a traveler plus Chinese Buddhist monk. கைபர் பாஸ் வழியா இந்தியாவுக்கு வராரு. அது இம்பார்ட்டன்ட். கனிஷ்காவோட ஸ்டாட்யூ எல்லாமே இவர் வந்து விசிட் பண்ணதா சொல்லப்படுது 7th century AD-ல. அப்புறம் he reached to ஹர்ஷவர்தன் எம்பையர், அவங்களோட கோர்ட்ல இருந்ததா சொல்லப்படுது. கும்பமேளா, பிரயாக்ராஜ்ல நடந்த கும்பமேளால இவர் கலந்துகிட்டது அவருக்கு எவிடன்ஸ் இருக்கு. நலந்தா யூனிவர்சிட்டியில 5 வருஷம் இவர் படிச்சிருக்காரு வித் ஸ்காலர்ஸ். ஷீலபத்ரா அப்படின்ற ஸ்காலர் கூட இவங்க டிஸ்கஷன் பண்ணதா எல்லாம் சொல்லப்படுது எவிடன்சஸ். அண்ட் he returned to China 645 century. அதில் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு ஆஃப்டர் தி 16 years of his travel all over the world. அவர் கலெக்ட் பண்ணதுல 600 ஒரிஜினல் புத்திஸ்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ் இந்தியாவிலேருந்து நிறைய கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. இமேஜஸ் ஆஃப் புத்தா பேக் டு சைனா when he taken. அப்புறம் he translated Sanskrit Buddhist to Chinese, spread Mahayana Buddhism in China. இந்தியாவிலேருந்து வாங்கி அங்கே கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. ப்ரொமோட்டட் யோகாச்சாரா ஸ்கூல். அப்புறம் ஹிஸ் ஒர்க் இஸ் சியாங் வெய்சி லூன் அப்படின்னு பேர். ஸோ இதை தான் இப்போ யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டுக்கு வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ல இதை நாமினேஷன் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ட் பண்றது. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் மார்க்கெட் கப்ளிங். மார்க்கெட் கப்ளிங்னா ஒன்றும் இல்லை, எலக்ட்ரிசிட்டி நம்ம இன்னைக்கு விற்கக்கூடிய கிரிட் கண்ட்ரோலர் ஆஃப் இந்தியா. இட்ஸ் அ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. இந்தியா ஃபுல்லா இன்னைக்கு நமக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம எப்படி பொருட்களை நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் டிஸ்கவுண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. நமக்கு டான்ஜெட்கோ இருக்கிறது மாதிரி பவர் டிஸ்ட்ரிபியூட்டிங் கார்பரேஷன்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு பவரை வந்து வாங்குவாங்க. ரொம்ப டிமாண்ட் இருந்துச்சுன்னா அதோட விலை அதிகமாக இருக்கும், டிமாண்ட் கம்மியாக இருக்கும்போது விலை கம்மியாக இருக்கும். தெர் ஆர் எக்ஸ்சேஞ்சஸ். 3 எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் பப்ளிக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா லிமிடெட், கிரிட் அடாப்ஷன் லிமிடெட். ஸோ இந்த 3 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. இந்த மூணுலையும் எலக்ட்ரிசிட்டி வந்து டிஃப்ரெண்ட் ரேட்ல இருக்கு. இந்துஸ்தான் பவர் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட். ஓகே. ஸோ இந்த 3 எக்ஸ்சேஞ்ச்லையும் ஒன்றில் வந்து பவர் கம்மியாக ரேட் இருக்கும், ஒன்றில் அதிகமாக இருக்கும். இந்த 3ஐயும் கப்பிள் பண்ணி விட்டோம்னா எங்கே வாங்கினாலுமே சேம் ரேட்டில் வரும் அப்படின்றது. சென்செக்ஸ் மாதிரி, சென்செக்ஸ் நிஃப்டியில் இப்போ இன்ஃபோஸோட பங்குகள் சென்செக்ஸில் ஒரு ரேட்டில் இருக்கும், நிஃப்டியில் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ அது இப்படி இல்லாமல் இந்த 3ஐயும் கப்பிள் பண்ணி விட்டாச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஒரே ரேட்டில் இருக்கும். எனி ஒன் கேன் பர்ச்சேஸ் ஃப்ரம் எனிவேர். ஸோ தட்ஸ் த திங். இட் இஸ் கால்ட் அஸ் மார்க்கெட் கப்ளிங் ஆப்ரேட்டர்னு பேர். அது கிரிட் கண்ட்ரோலர் வந்து இட்ஸ் அ பாடி, இதை மேனேஜ் பண்ணக்கூடிய பாடி. இட்ஸ் அ மினிரத்னா கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணப்படும். மினிரத்னி அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே வருது. மினிரத்னா அப்படின்னா மினிரத்னா 1 ஸ்டேட்டஸ்ல 30 கோடிக்கு மேல ப்ராஃபிட் வரக்கூடிய கம்பெனிஸ். அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் எக்கனாமிக்ஸ்ல. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி கிரேட் இந்தியன் பஸ்டர்ட். இட்ஸ் அ ஸ்டேட் பேர்ட் ஆஃப் ராஜஸ்தான். இதோட 3 சீக்ஸ்னா குஞ்சுகள். ஒரு முட்டை வந்து ஓப்பன் ஏரியால இருந்து எடுக்கப்பட்டது, 2 வந்து கேபிட்டல வச்சு பொறிக்கப்பட்டது. ஏன்னா இந்த பேர்டை பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன் வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், இட்ஸ் ரெடியூசிங். இது வரைக்கும் 96 கேபிட்டிவ் ப்ரீடிங்ல
குஞ்சுகள் பாதுகாக்கப்பட்டு முட்டை பொரிக்கப்பட்டு குஞ்சுகள் பாதுகாப்பா வைல்டுல விட்டுருக்காங்க. இது வரைக்கும் 96 பண்ணியிருக்காங்க 4 வருஷத்துல. கேபிட்டிவ் ப்ரீடிங் சென்டர் இன் ராஜஸ்தான்ல இருக்கு. கிரேட் இந்தியன் பஸ்டர்டை பொறுத்தவரை இட்ஸ் ஹெவியஸ்ட் ஃபிளையிங் பேர்ட். ரொம்ப தூரம் பறக்காது, ஆனா பறக்கக்கூடிய ஹெவியஸ்ட், ரொம்ப பல்கியஸ்ட் பாடி. எண்டமிக் டு இந்தியன் சப்கான்டினென்ட், தட் இஸ் ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் இந்த மாநிலங்களில் மட்டும்தான் இருக்கும். கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அண்டர் தி ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட். அப்புறம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல ஸ்கெடியூல் 1 ஸ்டேட்டஸ்ல வருது. அப்பெண்டிக்ஸ் 1 அண்டர் தி சைட்ஸ். அப்புறம் சிஎம்எஸ் கன்சர்வேஷன் ஃபார் மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ். ஏன்னா இது பாகிஸ்தானுக்கும் போகும், ஈரானுக்கும் போகும். அங்க வந்து இது சுடப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை, அங்கே வேட்டையாடுவாங்க. அதனால இட் இஸ் அண்டர் தி சிஎம்எஸ் கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ். அப்பெண்டிக்ஸ் 1ல இட் வாஸ் ப்ரொடெக்டட். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. Now we will move on to the MCQ. So MCQs will be displayed. You can read it and answer. Thanks a lot for joining with us.